ஒவ்வொரு நாசிலையும் பழைய வாசர் எதுவும் போரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எல்லா நாசிலையும் லைட் அடித்து போரில் பழைய வாசர் எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாசிலாம் மாட்ட வேண்டியது. இந்த காற்று காடிக்கு நேராக இந்த காடியை அப்படி வச்சுட்டு ஜெட்டு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு தான் வரும். லெஃப்ட் சைடு தான் வர்ற மாதிரி மாட்டணும். மாட்டும்போது ஒரு எச்சரிக்கை மாட்டணும். இதில் வந்து லைட்டாக ஆயில் பசை லைட்டாக போட்டுக்கணும். இந்த ஓரிங்கு போட்டுட்டு இதே மாதிரி அமுக்கணும். நெத்தியில் கையை வச்சு தான் அமுக்கணும். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எதையாக வச்சு இது டேமேஜ் ஆகிரும். சத்தம் வரணும் டக்குன்னு. இதே மாதிரி ஒவ்வொரு நாசிலாம் மாட்ட வேண்டியதான். இதே மாதிரி சவுண்டு வரணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுறணும். அப்புறம் இது வந்து 8mm போல்டு. ப்ரெஸ் பண்ணாமல் இதை டைட் வச்சிங்க அப்படின்னா அந்த போல்டு மரம் ஸ்லிப் ஆகிடும். இந்த போல்டை போடும்போது இந்த கேப்பு வெளியே வந்துட்டு, வால்வு கேப்பு வெளியே வந்துட்டு அப்படின்னா நீங்கள் அந்த வசத்தை மாற்றி போட்டுறக்கூடாது. இந்த புள்ளி வசம் இருக்குல்ல, இது வந்து ரைட் சைடு டிரைவர் வசம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். மாற்றி போட்டுறக்கூடாது. ரெண்டையும் ஈவனாக வைக்கணும். ஒன் சைடாக ஏற்றிடக்கூடாது. ஏற்று கரெக்டாக ஈவனாக பொசிஷன் வைக்கணும். நாசியில் மாட்டியாச்சு. இப்போ ராக்கராம் இது வெறும் எக்ஸாஸ்ட் வால்வு மட்டும் கழட்டினாலே போதும். நாசியில் மாட்டிடலாம். நீங்கள் இன்லெட் வால்வு கழட்டி தான் கழட்டணும் அப்படின்னு இல்லை. எக்ஸாஸ்ட் வால்வு கழட்டினாலே நாசியில் வெளியாகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வயர் பின்னாமல் இந்த இதை போடுங்க. இந்த வயரை எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லையா? ஆமாம்.
சொல்லிடுங்க. இதுக்குனால மாட்டணும். மொத்தத்தில் வயர் பின்னக்கூடாது, பின்னாமல் மாட்டணும். நீங்கள் நாசியில் கழட்டும் போது கட்டாயம் அந்த கேப்பு போடணும். தூசி ஈஸியெல்லாம் பிறகு நம்ம கால் உள்ள மண்ணுலாம் உள்ளே அவ்வளோ போயிடும் காமன் ரயிலில். அதனால் அந்த கேப்லாம் மறக்காமல் போட்டுடணும். இந்த 8 சைஸ் நட்டெல்லாம் வந்து ரிங்ஸில் நார்மலாக முட்டை விட்டால் போதும். நீங்கள் ஓவர டைட் வச்சுன்னா இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள இது சுற்றிடும். பிறகு நான் இன்ஜெக்டர் மாற்றுற மாதிரி ஆயிரும். அதனால் 8 ரிங்ஸை வச்சு ஜஸ்ட்டு முட்டை விட்டால் போதும். ஓரளவுக்கு நார்மலாக டைட் வச்சுட்டா போதும், சுற்றுற மாதிரி வச்சிடக்கூடாது. ஜெட்டுக்கு சும்மா போடக்கூடாது, லைட்டாக ஓரிங்க ஆயில் பசங்க ஏதாவது ஆயில் அதில் காடி இருக்கும். அந்த காடிக்கு நேரம் சுற்றிக்கணும். இதையும் அதே மாதிரி இன்ஜெக்டர் மாட்டுற மாதிரி சத்தம் வரணும், சட்டம் காமிக்கணும். இதே மாதிரி சத்தம் வரணும் எல்லா நாசிலையும். இன்ஜெக்டர்லேயே அமுக்கும்போது இப்போ நல்லா சீட்டிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஜெட்டு நம்ம கரெக்டாக இன்ஜெக்டரில் ஃபிட் ஆகலை அப்படின்னா நமக்கு இன்ஜெக்டர் ரிட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வரும். 120 தான் இது வரணும், அளவுக்கு அதிகமாக வரும். 200, 300, 400 வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு வண்டி பிக்கப் இருக்காது, மைலேஜும் இருக்காது. அதனால் இந்த ஜெட்டை மாட்டும்போது கரெக்டாக மாட்டணும். எல்லா இன்ஜெக்டரும் எதுவுமே சத்தம் வரணும். 20 அடிச்ச வண்டியா